டெல்லியோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இது எப்படி காற்று மாசு ஏற்படுது, எந்த அளவுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்ற விஷயத்துல வந்து டெல்லி வந்து 395, ஒரு ஆல்மோஸ்ட் 400 கிட்ட பாயிண்ட் வாங்கியிருக்கு. பட் இந்த பாயிண்ட் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஏர் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சென்னையை பார்க்கும்போது 150 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு. இந்த அளவுக்கு வந்து பாயிண்ட் எதிர்னதுக்கு டெல்லிக்கு என்ன ரீசன், அண்ட் இந்த ரீசனை எப்படி வந்து டேக்கிள் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணலாம் டெல்லி வந்து கம்ப்ளீட்டா இதுல வெளியில வர முடியும். ஃபர்ஸ்ட், நீங்க எல்லாரையுமே நினைப்பீங்க நார்மலா வந்து டெல்லியில வந்து எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 300% இருக்கு. நேற்று நினைப்பீங்க தீபாவளினால வந்து அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு. தீபாவளி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்தீங்க அப்படின்னா கிரீன் தீபாவளி அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் செலிப்ரேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து கிராக்கர்ஸ் இல்லாமலும் நார்மலா வந்து எப்படி தீபாவளிக்குள்ள செலிப்ரேட் பண்ணணுமோ அகல் விளக்க வச்சு அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணணும் இந்த டெல்லி தான். பட் பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல ஸ்டேட் ஆனாலும் ஒரு ஏர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லைட்டா அப்படின்றாங்க. பட் நார்மலா பாத்தீங்க அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் 300 கிட்ட தான் டெல்லியோட ஏர் பொல்யூஷன் அது வரும். அந்த 300 அப்படின்னு சொல்றது வந்து ரொம்பவே ஒர்ஸ்டான ஸ்டேட். எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு 20-30 வருஷம் அந்த பக்கம் இருந்தாங்க அப்படின்னா நார்மலா இருந்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா லங்ஸ் கெட்டு போகும். அண்ட் ஸ்மோக் பண்றதுக்கான சிகரெட் யூஸ் பண்றதுக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து மோசமான விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுக்கான ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட், டெல்லியை சுத்தி இருக்கிற கம்பெனிஸ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எல்லாமே காரணம். டெல்லியில மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரி இல்லைனாலும் பக்கத்துல சரௌண்டிங் இண்டஸ்ட்ரி ஆன சண்டிகர் அண்ட் ஒரு சில உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும், அந்த சைடில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், கம்ப்ளீட்டா வந்து க்ரோத் இம்ப்ரூவ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து காற்று அதிகமாக இருக்கு. இன்னொரு டைம்ல பார்க்கும்போது வந்து ரா மெட்டீரியலுக்கு மேக்ஸிமம் சப்ளை பண்ணுற டைம்லயும் லைக் வந்து அந்த இடத்துல வந்து எரிக்கிற இடத்துலையும் ஆகுது, ஃபார்மிங் பண்ற இடத்துலையும் ஆகுது. அந்த இடத்துல வந்து நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி பயிர் இருக்க இடத்துல வந்து எரிப்பாங்க. அந்த வருஷமா எரிக்கிறதுனால வந்து ஆட்டோமேட்டிக்கலா ப்ராப்ளம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இன்னொரு டைம்ல பார்க்கும்போது கிளைமேட்டிக் சேஞ்ச், கிளைமேட்ல இருக்க விஷயங்கள் ஆகட்டும், லைக் வந்து பனிமூட்டமா இருக்க விஷயத்துல வந்து லைட்டா அந்த விஷயம் கலக்கிறதுனால கொஞ்சமே வந்து திக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் வந்து கம்ப்ளீட்டா பார்க்கும்போது இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு, பாப்புலேஷன் டென்சிட்டின்னு சொல்லலாம். ஒரு சராசரியா வந்து ஒரு இடத்துல வந்து இத்தனை பேர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த விட வந்து 10 மடங்கு 20 மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க பாப்புலேஷன் டென்சிட்டி. இந்த ரீசன்னால வந்து மேசிவான பாதிப்பு ஏற்படுறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா ஈவி வந்து சொல்யூஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈவி வந்து ஒன்லி வந்து 1% கீழே தான் வந்து இம்பாக்ட் பண்ணிட்டு தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கார்பன் எமிஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு 2 மெயினான ப்ராப்ளம். என்ன கார்பன் எமிஷன் என்னது அப்படின்னா புகை வருது. அந்த இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஒரு கார்ல இருந்தும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்தும் புகை வருது. அந்த புகை எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த கார்பன் எமிஷன் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வர புகையை வந்து எல்லாருமே வந்து ஒரு நார்மலான கேஸா விடாம அதை ஒரு வேல்யூ ஆடர் விஷயமா பண்ணலாம். அந்த வேல்யூ ஆடர் விஷயமா பண்றதுக்கு என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா பாலிசி மேக்கர்ஸ் வந்து அந்த பாலிசி கொண்டு வரணும். லைக் எப்படி அப்படின்னா நீங்க நார்மலா வந்து அந்த புகையை விடக்கூடாது. அந்த புகையை வச்சு ஒரு கார்பன் கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் எப்படின்னா அந்த கார்பன் எமிஷன் ஆகுது, அந்த எமிஷனை ஃபுல்லா வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஒரு டயர் ஆகட்டும் ஒரு கார்பன் விஷயத்த பண்ண முடியும். இந்த கார்பன் விஷயத்த கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஞ்ச் ஆகும். லைக் அந்த கார்பன் எமிஷனை இண்டஸ்ட்ரியிலேருந்து வர விஷயங்களை மட்டும் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா செய்தியுமே கம்மியாகும். இதை விட ஈவி அப்படின்ற மாதிரி மெக்கானிசத்தை கொண்டு வந்து அந்த எல்லா எஃபெக்டிவ் கிடையாது. பட் இண்டஸ்ட்ரி விஷயத்துல வந்து ஒரு நல்ல பாலிசியை கொண்டு வந்தாங்க அப்படின்னா சேஞ்சஸ் நடக்கும். அப்படி இண்டஸ்ட்ரியில ஒரு பாலிசி கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பாலிசி அப்படின்னா இந்த மாதிரி கார்பன் எமிஷன் கண்ட்ரோல்ல வந்து அந்த எல்லாமே எமிஷன் வந்து ஃபுல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த எமிஷன் வந்து கார்பன் எல்லாமே ஒரு ஸ்டோர் பண்ணி இன்னொரு டயர் கம்பெனி கொடுக்கறதாகட்டும் அந்த கார்பன் யூஸ் பண்ற விஷயத்துக்கு கொடுக்கறதாகட்டும் ஒரு நல்ல ஒரு விஷயமா மாறும். அப்படி இந்த விஷயத்த கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு வேல்யூ ஆடர் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷயமா இருக்கும், நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். அதுலேருந்து ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். பட் அந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எங்கள் ஸ்டேஜில் வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் அதிகமாகும் காஸ்ட். அப்படி இன்ஸ்டாலேஷன் அதிகமாகுது அப்படின்ற கான்செப்ட்னாலேயே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதை பண்ண மாட்டாங்க. அப்படி கவர்மெண்ட் சப்சிடிஸ் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கொடுக்கும். அப்படி ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கொடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டெல்லி வந்து நல்ல கண்ட்ரியா மாறும். அப்படி நீங்க நினைக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பனி மூட்டங்களா இருக்கு அதனால ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கோவிட் டைம்ல உள்ள பிக்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசிவான சேஞ்ச் இருக்கும். லைக் எப்படி அப்படின்னா அந்த கோவிட் டைம்ல டெல்லியோட கேட் ஆகட்டும் நிறைய விஷயம் வந்து தெரியாம இருக்கும்.
பார்லிமெண்ட்டாக கூட கொஞ்சம் தூரத்துல தெரியாது. பட் ஆனால் இப்போ வந்து எல்லாமே கோவிட் டைம் அப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு. எல்லாமே அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணாங்க எல்லாமே இண்டஸ்ட்ரியோட ப்ராப்ளம் தான் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. பட் ஈவில போய் மார்க்கெட்ல போய் ஈவில போயிட்டு எல்லாமே ப்ராப்ளம் ஈவில வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராம இண்டஸ்ட்ரி விஷயத்த கொண்டு வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய செஞ்சு கொண்டு வர முடியும்.